Hi families, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகா சொல்லுவாங்க. நீங்க கேட்ட क्वेश्चन அதாவது பேட் கமெண்ட்ஸும் சரி குட் கமெண்ட்ஸ்க்கும் சரி நாங்க வந்து ரீப்ளை பண்ண போறோம். அதனால அந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா? ஓகே. வீடியோக்குள்ள நம்ம போலாம். யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா யாரும் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலிஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபேமிலிஸ் வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பேட் கமெண்ட்ஸ்ல இருந்தே நம்ம போலாம். ஆமா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது பேட் கமெண்ட். அந்த பேட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சொல்லிக்கிறேன். நீங்க பேட் கமெண்ட் பண்றதுனால எங்களை நீங்க வஞ்சிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. நீங்க பண்றதுனால உங்களுக்கு தான் வந்து தப்பே தவிர எங்களுக்கு வந்து அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஒரு நிமிஷம் ராகோ அழுகுறான். ஒரு நிமிஷம் இருங்க. கையில அடிச்சிருச்சாயா? இந்த இது எடுத்து கொடு. எதுமா? இந்த ப்ளூ கலர். இந்த வச்சு ராடியா. அவளை சமாளிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயும்ப்பா. ஆம். நீங்க பேட் கமெண்ட் பண்ண நாங்க ரொம்ப தாழ்ந்து போக மாட்டோம். நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். அதை மட்டும் மெயினா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பேட் கமெண்ட் பண்றவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். நேம் சொல்லவா இல்ல எப்படி சொல்லன்னு தெரியல. இல்ல பேட் கமெண்ட் பண்ணிக்காங்களா அவங்க நேம் சொல்லி அவங்க என்ன கமெண்ட் பண்ணிக்காங்கன்னு நாங்க ரீட் பண்றோம். அத நீங்க கேளுங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் புரியும். இன்னைக்கு நான் தான் எடுத்து வச்சேன். விக்கிங்கிற ஒரு அது பாயா கேலா என்ன விக்கின்ற ஒரு சேனல்ல இருந்து அந்த இதுல வந்து சேனல் மீன்ஸ் இல்ல சேனல் ஒரு பேர். ஆஹா உங்க சேனல் கிரியேட் பண்ணாதான் அந்த நேமே அதுல ஆட் ஆகும். அதனால விக்கின்ற சேனல். ஆமா. அந்த பேர்ல வந்து உங்க ஜோடி செட் ஆகல. இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது பார்க்க குடிகாரை மாதிரி இருக்கான். ஃபேஸ் பார்க்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தான் தெரியும். நான் தான் கூட வாழ போறேன். இது வந்து பிடிக்குமா இல்ல எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படி சொல்லி எனக்கு தான் தெரியும். அவங்க ஜட்ஜ்மென்ட் பண்றாங்க. மத்தவங்க பார்த்து எங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. எங்க ஜோடி எங்களுக்கு 2 பேருக்கு பிடிச்சிருந்தா போதும். நீங்க சொல்றவங்க வந்து கூட வாழ போறது கிடையாது. நாங்க 2 பேரும் தான் வாழ போறோம். நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்க போய் நாங்க உண்மையா இருக்கோம். நாங்க உண்மையா லைஃப் லாங் எப்பவுமே இருப்போம். இது வந்து இந்த கமெண்ட் பண்றவங்களுக்கு இந்த ஆன்சர் சரிங்களா? உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிடிச்சா பாருங்க, பிடிக்கலாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளி விட்டு போயிருங்க வீடியோவை. ஆமா இது இதுக்காக நாங்க ரொம்ப இது பண்ணி நான் ஒன்றும் சொல்லல. ஓப்பனா சொல்றோம். வீடியோ பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா மேல ஸ்வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா வேறவங்க வீடியோ வரும், நீங்க அதை பார்த்துட்டு போயிடலாம். அதை விட செட் ஆகல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நாங்க தான் வாழ போறோம். எங்களுக்கு பிடிச்சா போதும். உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களோட லைஃப் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப ஜாலியா லைஃப்ல என்ஜாய் பண்ணி பிடிச்சதா லவ் பண்ணோம், பிடிச்சதா இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையாவே சொன்னா எங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் எப்பவுமே இருப்போம். இந்த கலர் எப்படி பிளாக்ல இருக்கு ஒயிட்ல இருக்குன்னா யாரும் பார்க்காதீங்க. பிளாக்காவே இருக்கட்டும். போனுக்கு தான் அவ்வளவா கொஞ்சம் வெயிட்டா தெரியாது. நேரலாம் அவ்வளவுலாம் வெயிட்டாலாம் இருக்க மாட்டேன். இல்ல அப்படி அவங்க சொல்றத விட பிளாக் அண்ட் ஒயிட் இங்க வந்து யாரும் சர்டிபிகேட்ல யாரும் கொடுக்க வேண்டாம். மனசுதான் காரணம். கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி. இப்ப நான் வெள்ளையா இருந்த இவ கருப்பா இருந்தா எங்க மனசுதான் காரணம். மனசு பிடிச்சுதான் வாழ்றோம். எங்க லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறேன். வீடியோக்காக மட்டுமே நான் சொல்லல. உண்மையாவே வீராமா வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ணிப்பாங்க. அதாவது ஓப்பனா சொல்ல போனா ஒரு ஃபேமிலியை ரன் பண்றவங்களுக்கு தெரியும். அவங்க முகத்துல சந்தோஷம் இருந்தா மட்டும் அவங்க வந்து இது பண்ணிட முடியாது. அவங்க லைஃப்ல சந்தோஷம் இருந்தா மட்டும் தான் அவங்க முகத்திலே கொண்டு வர முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட் நான் சொல்றேன். பால்சாமி பால்சாமின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குங்குமம் போட்டு வைக்க மாட்டீங்களா? ஓல்டு வீடியோலாம் வச்சிருக்கீங்க, இப்போ ஏன் வைக்க மாட்டேங்கீங்க? வளர்ந்துட்டீங்களா அதனால வைக்க மாட்டேங்கீங்களா? ஏன் வளர்ந்துறதுக்கும் குங்குமம் வைக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் குங்குமம் வைக்கதான் செய்வேன். உங்களுக்கு வீடியோக்கு தான் தெரியாம இருக்குன்னா அந்த ஒரு எஃபெக்ட் வைக்கும்போது அது பிளர் ஆகும்போது ஃபேஸ்ல வந்து கிளியரா தெரியல. தவிர நான் வைக்கதான் செய்வேன். வச்சா அது வைக்கலாட்டி பெரிய ஆளாயிடும். ஒரு ஜென் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. அந்த குங்குமம் பொட்டும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்ப வைக்க கூடாதுன்னு ஒரு ரீசன் இருக்கு. அது கேர்ளுக்கு தான் தெரியும், பாய்ஸ் ஒன்றும் தெரியாது. அதனால அதை ஒண்ணு இப்படிலாம் நீங்க ஒன்றும் கமெண்ட் பண்ண வேண்டாம். அது வைக்காததுக்கு ஒரு ரீசன் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து வைக்காம இருக்கிறாங்க. அப்ப வளர்ந்தவங்கள வைக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இது வந்து இவங்களுக்கு இந்த क्वेश्चन நான் பதில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுல இந்த இருக்கு பிரபாகரன் நினைக்கிறேன். பிரபாகரன் நல்லாவே இல்லை பிராங்க். இது வந்து
ஒரு நாள் உண்மையாக போகுது. இப்ப ரீசெண்டா டிவோர்ஸ் பிராங்க் போட்டிருந்தோம்லமா, டிவோர்ஸ் பிராங்க் வந்து போட்டதுல நீங்க இப்படி பண்றது நல்லாவே இல்ல, இது நான் இந்த டிவோர்ஸ் பிராங்க் வந்து ஒரு நாள் கண்டிப்பா உண்மையாகும், நீங்க உண்மையிலே டிவோர்ஸ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு நீதான் பதில் சொல்லு. நீதான் நீ பண்ண அப்ப நீதான் பதில் சொல்லணும். சொல்லு. இது நல்லா இல்ல ஒரு உண்மையாக போதும், இந்த பிராங்க் நல்லா இல்ல இது உண்மையாக போகுது அப்படின்னு சொல்றீங்களா? பட் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, எங்க லைஃப்ல வந்து நாங்க எவ்வளவோ அதை கடந்து வந்திருக்கோம். இப்போ அது வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக நான் ஆக்ட் பண்றேன். அவளை வந்து பொய் சொல்லி ஏமாத்தி அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்து அது மக்கள்கிட்ட வந்து நான் சொல்றேன். அது வந்து இது உண்மையாக போகுதுன்னா உண்மையாக நாங்க விட்டுற மாட்டோம். எங்களோட மனசுக்கு தெரியும், என்னோட மனசு வந்து எப்படி இருக்குன்னு வீராக்கு தெரியும், வீராக்கு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இல்லாம வீரா இருக்க மாட்டேன், வீரா இல்லாம நான் இருக்க மாட்டேன். அதனால நாங்க எப்பவுமே லைஃப் லாங் பிரியவே மாட்டோம், எப்பவுமே இப்படியே தான் இருப்போம். ஒரு வீடியோக்காக நாங்க வந்து சின்ன பிள்ளை கிடையாது, இந்த வீடியோக்காக பெருசா சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு. இப்படி நீங்க கமெண்ட் பண்றீங்களே, நீங்க தான் சின்ன பிள்ளையா இருப்பீங்க, எனக்கு சின்ன வயசா இருக்கும், அதனால தேவையில்லாம இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், பேட் கமெண்ட் பண்ண நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம், நாங்க தாழ்ந்து போகவே மாட்டோம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் கோகிலான்னு ஒரு கேலா பயம் தெரியல, பட் ஆனா தெரியல கோகிலா. ஆமா. அதுக்கப்புறம் அவளும் அதே இதுக்கு தான் பண்ணியிருந்தா. முதல் செயின் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, பைத்தியங்களா இந்த டிவோர்ஸ் பிராங்க் லவ் பிராங்க் கருமோ அப்படின்னு சொல்லி இதை விட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா, எவன்டா இந்த பிராங்க் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரா வந்து நீ சொன்னீல ஸ்டார்டிங்லேயும் இந்த டிவோர்ஸ் பிராங்க் கேட்டீங்களா, நாங்க அதனாலதான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி, அதான் எவன்டா இந்த பிராங்க் எல்லாம் கேக்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறவங்கள வந்து அந்த பொண்ணாந்ததுல கோகிலான்னு தான் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பிள்ளை வந்து கேட்டிருக்கு. ஆனா அதுக்கு கீழே வந்து ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. அது நெகட்டிவ் கமெண்ட்ல ஒருப்பங்க பாசிட்டிவா எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஸ்ரீ சாய்லட்சுமி அந்தங்கறப்ப அந்த பொண்ணு வந்து உன்னை யார் அந்த கமெண்ட் அப்ப இந்த வீடியோவை பார்க்க சொன்னா அப்படி சொல்லி ஸ்மைலிங் சிரிக்கிற ஃபேஸ் மாதிரி போட்டு அந்த கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு. ஆமா. ஸ்ரீ சாய்லட்சுமியா ஸ்ரீ சாய்லட்சுமின்ற பொண்ணா பையனான்னு தெரியல, பட் ஆனா உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கும் எங்களை சொல்றாங்கன்னு நீங்க எதிர்த்து நீங்க பேசுறீங்களா? அதனால ஃபேமிலிஸ் வந்து கமெண்ட் பிராங்க் பண்ண சொல்றாங்க, அவங்களுக்காக நாங்க இந்த பிராங்க் பண்றோம். நீங்க வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது, பிடிக்காடி பார்க்காதீங்க அவ்வளவுதான். ஆமா, தள்ளி விட்டு போய்கிட்டே இருங்க. அப்படி நோட்டிபிகேஷன் வருதா சப்ஸ்கிரைபா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்காக இருக்கிறவங்களுக்காக நாங்க வீடியோ பண்றோம், அவங்க எங்களோட வீடியோ பாக்குறாங்க, அவ்வளவுதானே. எஸ். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அன்னைக்கு கூட நான் சொன்னேன் இல்ல, ஒருத்தன் மெசேஜ் பண்ணா திருப்பி நான் பண்ணேன், திருப்பி அவனும் பண்ணா, அது டெலீட் பண்ணிட்டு இது பண்ணி விட்டோமா. அது மெயினா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து என்ன சொல்றானா, உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? ஆனா நான் வந்து நான் மெயின் பண்ணல, பேர் என்னன்னு தெரியல. நான் அந்த கமெண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு அது பிடிக்கல. நான் ரிப்ளை பண்ண எனக்கு பண்ணிட்டே இருந்தான், பண்ண நைட்டும் அன் டைம் சரி எப்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா எங்களுக்கு பிடிக்கல, ரிமூவ் பண்ணிட்டோம். பேர் வந்து ஞாபகம் இல்லை. அவன் என்ன சொன்னானா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, வந்து யூடியூப்பை பேன் பண்ணணும், வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்பை நம்பி நாங்க வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. பண்ணட்டும், எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட ஐயோ பேன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கவலை கிடையாது. நாங்க அதை நம்பி கிடையவே கிடையாது. வீரா வந்து ஒரு நாளைக்கு 700 80 ரூபா 800 ரூபா சம்பாதிக்கிறான். உங்களுக்கு அதுவே போதுமே, நாங்க எதுக்கு வீடியோ போடணும்? சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக நாங்க வந்து அதாவது ஓப்பனா சொல்ல போனா நாங்க விளையாட்ட ஆரம்பிச்சோம். இதனால எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து எங்க ஃபேமிலிஸ் நிறைய பேரு ஜஸ்ட் ஒரு 1 இயருக்குள்ளேயே 50,000 மேல சப்ஸ்கிரைபர் நாங்க எய்ம் பண்ணிட்டோம். இவ்வளவு பேர் நம்ம நம்பி வந்துட்டாங்களே, இவங்களுக்காக நம்ம வீடியோ போடணும்னு போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். இதனால சம்பாதிச்சு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நம்பிதான் இருக்கோம்லாம் யாரும் ஒண்ணும் பேச வேண்டாம். இதை நம்பி மட்டும் நாங்க கிடையாது. இதை விட்டு எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, என் ஒய்ஃபுக்குன்னு ஒன்று இருக்கு, அதை நம்பிதான் நாங்க போவோமே தவிர எடுக்கிறதுக்குமே நாங்க வந்து டெய்லியுமே நாங்க வீடியோ எடுத்துட மாட்டோம், எங்களுக்கு வந்து டைமே கிடைக்காது. வீரா வந்து இப்பயே பாருங்க மணி எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் இப்பதான் வந்தேன். ஒர்க் போயிருவான், காலையில 9 மணிக்கெல்லாம் போயிட்டு நைட் 8 8:30 ஆயிரும். ஒரு நேரம்னா 7 மணிக்கெல்லாம் வந்துருவான். மத்தபடி நைட் வந்து 10 மணி ஆயிரும். நைட்டு வேலைக்கும் கிளம்பிடும், எப்பனாலும் சரி. நைட் வேலைக்கு கூப்பிட்டா அடுத்த செகண்டே நைட்டு வேலைக்கு கிளம்பிடும். நான் கூட போகாத சண்டை போடுவேன். நைட்டு வேலையும் பார்த்துட்டு பகல் வேலையும் பார்த்துட்டு நாங்கள் யூடியூப்பே ரன் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் யூடியூப்பை மட்டும் நம்பிட்டு நாங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஒன்றும் கிடையாது. எங்களுக்குன்னு உதவி பண்றதுக்கோ காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கோ எங்களை தூக்கி விடுறதுக்கோ யாருமே கிடையாது. வீரா மட்டும்தான் சம்பாதிச்சு எங்க லைஃப்ல நாங்க 3 பேர் மட்டும்தான். இவன் வீரா சம்பாதிச்ச காசு தான் எங்க லைஃப். ஒரு நாளைக்கு 800 சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்க இருக்கிறோம்னா இந்த யூடியூப் வந்து எங்களுக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஒரு சும்மா ஒரு இதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நாங்க யூஸ் பண்றோமே தவிர மற்றபடி கிடையாது. பேன் பண்ண எங்களுக்கு அவ்வளவே கிடையாது.
அதான் யூடியூப் மட்டுமே நான் நம்பி இல்ல, மோஸ்ட்லி சொல்ல போனா அதான் யூடியூப் நம்பி நான் யூடியூப் வீடியோ போறவங்களுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாமையும் கிடையாது. பேட் கமெண்ட்ஸ் வந்து இவ்வளவுதான் அவ்வளவு வந்து பண்ணல யாரும். ஆமா, யூடியூப் வீடியோ பண்றவங்களுக்கு யூடியூப் வீடியோல வந்து நாங்க மட்டும் போடல, எவ்வளவோ பேர் போடுறாங்க. அவங்களுக்குள்ள வேலை வெட்டி இல்லாம மட்டும் இந்த யூடியூப்ல வீடியோ வந்து யாருமே. அது மட்டும் இல்லாம ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், யூடியூப்ல வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஒரு யூடியூபருக்கு தெரியும் ஒரு வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோ எடுத்து கரெக்டா எடிட் பண்ணணும், ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது. நம்ம சப்போஸ் வீடியோ நான் பேசியிருக்கேன், ராக வந்து அழுகுறான்னு வச்சுக்கோங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் ஆகும். அது கரெக்டா கட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு என்ன சாங் போடலாம், மீம்ஸ்லாம் கரெக்டா போட்டு என்ன இந்த வரேன்டா இதெல்லாம் கரெக்டா நாங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோவும் நெட்ல போட்டு குரோம்ல போய் அதை அப்லோட் போடுவோம். அதை அப்லோட் போட்டு அதுக்கு வந்து கிரீன் டாலர் வருதா, என்ன கலர் டாலர் வருதுன்னு பார்த்துட்டு காப்பிரைட் வருதா இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதான்னு 24 hours நாங்க ஸ்கெட்யூல்ல போட்டு தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்து யூடியூப் நம்பி, அதாவது வெளியே ஒர்க் போகாம யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து கரெக்ட் ஆகும். வீரா வந்து ஒர்க்கும் போயிட்டு என்னப்பா சொன்னா அந்த பாருங்க அழுகுறானா சொல்லிட்டு எடுக்கவே விட மாட்டாங்க. ராகவுமேவும் நாங்க ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும்னா அவனை கீழே விட்டுட்டு அந்த மாதிரி தான் நாங்க எடுப்போம். இப்போ வந்து வீராவே வந்து ஒர்க் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்காம ஒரு நேரம்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுப்பான், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் மறுநாள் காலையில வெள்ளனே எழுந்துச்சு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் எங்க லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த வீடியோ நாங்க என்னைக்கு எடுக்கிறோம், எப்போ அப்லோட் பண்றோம் தெரியல. என்னவா அதான் சொல்லு, மெயினா சொல்லு, அவங்க ஈஸியா நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல வந்து வீடியோ போடுறது அவ்வளோ எளிதான விஷயம்னு நினைச்சுக்கிறாதீங்க. அதை ரன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. ஈஸியா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க அப்படிதான் நீங்க சொல்றீங்க. யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுக்கு அப்பெல்லாம் ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் தான். அவனுக்கு ஏதாவது வச்சு விட்டுட்டு வாமா. இந்த வரேன். அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு யூடியூபருக்கு மட்டும் தான் தெரியும். சும்மா வேடிக்கை பாக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்றவங்களுக்கும் தெரியாது அதுல நாங்க எவ்வளவு எஃபெக்ட் போடுறோம், நாங்க எந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும். சரி, ஓகே. பேக் அதாவது ரொம்ப ஒரு தற்கூரித்தனமா கமெண்ட் பண்ணவங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்றோம். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்க. இப்பதான் நம்ம கண்டென்ட்குள்ளே வரோம். இப்போ இது வரைக்கும் அவங்க கண்டென்ட்ல பேசிட்டு இருக்கோம். நமக்கு குட் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்காக நம்ம ரிப்ளை பண்ணா முனீஸ்வரன்ங்கிற ஐடியில இருந்து நீங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க. நாங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். நீங்க எந்த ஊரு? நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் சொன்னா எந்த ஏரியான்னு கேக்குறீங்க. எந்த ஏரியானா அசோக் நகர் நாங்க இருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அசோக் நகர் ஏரியா. அதுக்கப்புறம் செல்வ சுந்தர் அப்படி சொல்லி சொல்லியிருக்கீங்க. அது வந்து யாருன்னு தெரியல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷனா அவங்க தான் கேட்டிருக்காங்க. செல்வ சுந்தர் தான் கேட்டிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷனா. இப்போ வந்து கப்பிள் ரிலேஷன், இதுக்கு முன்னாடி ரிலேஷன் கிடையாது. நான் வேற ஏரியா, மகா வேற ஏரியா. பார்த்து பிடிச்சு பழகி லவ் பண்ணிட்டோம். நாங்க பார்த்து பேசி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு குழந்தைய பெத்தாச்சு. என்னமா குழந்தை, அதாவது பார்த்து கல்யாணம் முடிச்சு குழந்தைய பெத்தாச்சு மகா சிம்பிளா சொல்லிட்டா. ஆனா பார்த்து கல்யாணம் பண்ணி இன்னும் வாழ்க்கையில ஒரே மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கோம். ஆமா, ஓவர் ப்ராப்ளம். எங்களோட வீடியோக்கு முன்னால போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, எல்லா வீடியோமே நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம், மறக்காம பாருங்க. எப்படிலாம் முதல்ல சொன்னாங்க தெரியுமா? வீரா வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணுவான். நீ அவனை கல்யாணம் முடிச்சுட்டு நீ எப்படி வாழ போறன்னு எனக்கு தெரியாது, திருப்பி நீ வந்து திருப்பி வீட்டுக்கே தான் வரப்போற, அவனை நல்லா வச்சுக்க மாட்டான், அப்படி இப்படி ரொம்ப சொன்னாங்க. ஆனா அப்ப நாங்க இப்ப இருக்கிறத பார்த்து எல்லாரும் பேசுனாங்க, வாயை வந்து பேஸ்ல கரிய பூசின மாதிரி நாங்க இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க தான் கேட்டீங்க, ரிலேஷன் கேட்டீங்க. ரிலேஷன் கிடையாது, ரெண்டு பேரும் வேற வேற தான். அதுக்கப்புறம் ஒரு தர்ஷினிங்கிற பொண்ணு தான் எங்களுக்கு வந்து அடிக்கொருக்கா நீங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அது மேல பூரா ஏதோ ஒரு ஊர் சொல்லிட்டீங்க. அவங்க மட்டும் அடிக்கடி கமெண்ட் பண்றாங்க இல்ல, எல்லாம் கமெண்ட் பண்றீங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு வீடியோக்கு 2-3 கமெண்ட் வந்து பண்றாங்க. அதனால அவங்கள சொல்றேன், வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. தர்ஷினிங்கிற பொண்ணு அக்கா நீங்க புருவம் கட் பண்ணிருக்கீங்க. நான் 2-3 தடவை அதே மாதிரி கேட்டீங்க. நான் இல்லன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ல பண்ணிருக்கேன். நீங்க புருவம் கட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. 2-3 தடவை கேட்டீங்க. நான் ஒரு தடவை கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு தடவை இல்ல நீங்க பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. நான் கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன், இல்ல புருவம் கட் பண்ண மாட்டேன். நம்ம புருவம் எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். என்ன ஐப்ரோ எனக்கு வந்து எனக்கு அதுல வந்து மிச்சம் ஐப்ரோ வரைக்கும் பண்ணதே கிடையாது. எனக்கு ஆனா மிச்சம் அந்த புருவம் பாருங்க, அங்க அங்கனால கரெக்டா பென்சில் மாதிரி இருக்கும். இருக்கும் உங்களுக்கு வீடியோக்கு தான் தெரியல. இங்கனுக்குலாம் முடி ஹேர் இருக்கும். ஐப்ரோ பென்சில் தான் போடுவேன், மத்தபடி ஹேர்லாம் கட் பண்ணது கிடையாது. அதே பொண்ணு தான் ஜிமிக்கி கமல் போட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜிமிக்கி கமல் போட்டு, ஜிமிக்கி கமல் இருக்குன்னா மகா குலது இருக்கு, கண்டிப்பா உங்களுக்காக போட்டு சாரி கட்டி கண்டிப்பா பண்றோம்.
அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, காதை ஒட்டியே போட்டு பழக்கனால தொங்குற மாதிரி போட்டேன். என் ஃபேஸ்க்கு அது செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேன். அதுக்கப்புறம் சூர்யாங்கிற கமெண்ட் ஐடியில இருந்து உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. அதுக்கப்புறம் காயத்ரி இசைக்கி அவங்க வந்து உங்க யூடியூப் சேனல் சேலரி எவ்வளவுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சொல்லதான் போறோம். கண்டிப்பா சொல்றோம். கண்டிப்பா நாங்க நெருங்கி வந்துட்டோம். நம்ம 100K ரீச் பண்ண வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 95K மோஸ்ட்லி 95K ரீச் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் 96க்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கோம். இன்னொரு 4000 தான். 100K வந்த உடனே நாங்க வந்து யூடியூப் சேலரி ஃபர்ஸ்ட் நாங்க எவ்வளவு எடுத்தோம், இதனால வரைக்கும் நாங்க யூடியூப் ஜர்னி ஃபுல்லா நாங்க சொல்றோம். கண்டிப்பா சொல்றோம். எங்களோட ஏர்னிங் நாங்க சொல்றோம். அது வந்து அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோலயே நாங்க போட்டுருப்போம். தம்ப்நெயில்ல வச்சோம்ல நம்ம யூடியூப் சேலரி சொல்லி ஒரு வீடியோல வச்சிருந்தோம்ல, ரீசன்ட் எடுத்தோம்ல, அதுலயே ஒரு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க யூடியூப் சேலரி நீங்க சொல்லவே இல்ல, ஆனா நீங்க எதுக்கு தம்ப்நெயில் அந்த மாதிரி வைக்கிறீங்க, வியூஸ்க்காக வைக்கீங்களா அப்படின்னு. நாங்க அந்த யூடியூப் நாங்க வந்து 100K வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோல. ஆனா அந்த லைனை நீங்க கேட்கலவல, நீங்க தேவையில்லாம கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதுல வேற ஒருத்தவங்க அது வந்து காயத்ரி இசைக்கு அதே கமெண்ட் வந்து ராகவ் குட்டிக்கு வந்து நீங்க வந்து விஷ் பண்ணீங்க, அட்வான்ஸா விஷஸ் பண்ணீங்க. அட்வான்ஸ் விஷஸ் ராகவ் செல்லப்பட்டி. ஆமா, ராகவ் வந்து நெக்ஸ்ட் மந்த் 26 வந்து பர்த்டே. 2 வயசு முடிய போகுது ராகவுக்கு. ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது வந்து காயத்ரி இசைக்கு தான். ரொம்ப ரொம்ப थैंक यू சிஸ்டர். நீங்க வேலா தான் இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப थैंक you சிஸ்டர். ரொம்ப ரொம்ப थैंक you. வந்து நீங்க விஷ் பண்ணதுக்கு. ஓகே, அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இனி இருக்கு செல்வமணி. நீங்க திருப்பி அதே தான் கேட்டீங்க. நீங்க ரிலேஷனை மேரேஜ் பண்ணிருக்கீங்க. ரிலேஷன்ல நாங்க வேற வேற தான். அதுக்கப்புறம் திவ்யா டி 9862 அந்த ஐடியில இருந்து நீங்க நிறைய வீடியோ போடுங்க, பட் நீங்க வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கு. எங்களுக்கு நிறைய வீடியோ போடணும்னு ஒரு ஆசை தான், எங்களுக்கு டைமே கிடைக்கல. ஒண்ணு வீரா வீட்டுல இருந்தானா அது வந்து லேட்டா தான் வருவான், அதனால டைம் உங்களுக்கு அமையல. மத்தபடி அந்த சண்டேல ட்ரை பண்ணுவோம். என்னமா ஆமா, சண்டே வந்து நாங்க வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அதுவும் ஏதாவது ஒரு சின்ன இது வந்துரும், மிஸ் இதா தடங்கள் வந்துருச்சுன்னா நான் எங்கிட்ட போயிருவேன். அன்னாரம் வந்து வேலைக்கு போக கூடாது, சண்டே வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லுவேன். போன் போட்டு அடுத்த செகண்ட் வேலைக்கு ஓடியே போயிரும். ஒரு சின்ன வேலை இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும், போயிட்டு வருவேன். வந்த உடனே அவன் தூங்கிடுவான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும் வர்றதுக்கே. அதான் சொல்ல முடியுமா அவருக்கு? அதாவது அதான் சொல்றேன்ல, நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். எங்களோட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் எப்படியாவது வேலைக்கு போனாதான் ஓட்ட முடியும். அதனால சரி. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க அவங்க ஐடி எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா ஹேர் கட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க 2-3 தடவை நீங்க சொன்னீங்க. அதுல வந்து என்னன்னா மொட்டை அதே செஞ்சிருவோம். என்னப்பா ராகவுக்கும் இந்த வாரம் அப்பா வரேன் மொட்டை இருக்கு. ஃபர்ஸ்ட் தலை மொட்டையை ராகவுக்கு இன்னும் நாங்க போடல. எங்க அண்ணா வந்து டெத் ஆனதுனால ஒரு தீபாவளி முடிஞ்சு நாங்க வந்து போடுறதா இருக்கோம். அதனாலதான் வீரா வந்து முடி வளர்க்கறான். சாமி முடி அதனாலதான் முடி வெட்டல, இல்லனா முடி வெட்டி இருப்பேன். வீராக்கு ஒரேடியா மொட்டையை போட்டணும். 2த்துக்கு மொட்டை, நான் வந்து பூ முடி கொடுத்துறேன். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தேவிங்கிற பொண்ணு ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நாங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீ அதுல போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ போட்டுருக்கோம், ஹேர் டிப்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் என்ன முடி, இதுக்கு மேல முடி இருந்தது. ராகவ் வந்து பிறக்கவும் முடி ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு. ரொம்ப இப்ப வரைக்குமே ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, ஏன்னு தெரியல. இன்னும் ராகவ் வளர அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். குட் கமெண்ட், பேட் கமெண்ட். ஓகே, நான் அதை வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன், மறந்துடுவேன் இல்ல, அதனால நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே ஃபேமிலிஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும், எது क्वेश्चन கேட்கணும். சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு சில क्वेश्चन மிஸ் ஆயிருச்சுனா, மிஸ்டேக்னு சொல்ல சாரி, மிஸ் ஆயிருச்சுனா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதுல வந்து முக்கியமான நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிற क्वेश्चन தான் நாங்க வந்து எடுத்து வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். மத்த பேர் நிறைய குட் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாரும் எங்களுக்கு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு லைவ் வாங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தீங்க. லைவ் கண்டிப்பா நாங்க லைவ் வருவோம். அது முன்னாடியே உங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு நாள் கண்டிப்பா நாங்க வர்றோம். ஓகே ஃபேமிலிஸ், ஓகே ஃபேமிலிஸ், நம்ம ஊர்ல வந்து தேரோட்டம் வருது ஆகஸ்ட் 7 புதன்கிழமை, ஆகஸ்ட் 7. இந்த வரேன் ஆகஸ்ட் 7 வருது. கண்டிப்பா நம்ம ஊருக்கு வாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வாங்க. வந்தா கண்டிப்பா எங்களை எங்க பார்த்தா கண்டிப்பா பேசுங்க, நாங்க பேசுவோம். இந்த வரேன் கண்டிப்பா நம்ம ஊருக்கு வாங்க, சூப்பரா இருக்கும். இந்த வரேன் அப்ப வீடியோ முடிச்சு நான் வரேன்ப்பா. நைட் நல்லா இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா வாங்க, வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஓ ஆமா ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை.